வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இன்னும் சேலம் ஆராய்ச்சியான ஏற்பாடுகளுக்கும் மற்றும் டைரக்டர் வந்து அனைத்து டெக்னீஷியன் தமிழ்நாடு திரைப்பட சிறு பொதுச்சேர்ப்பு சங்கத்துக்காக சூப்பர் வருவேன் உனக்காக. இந்த படம் வந்து 2024 100% ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா இன்னையோட முடியுது. 2024 ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வந்து தனுஷை தொடங்கணும். ஆமாம், இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தனசேகர் அவங்க பொண்ணு 2 பேர் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து எப்படி சொல்கிறது, உழைப்பை விட அதிகமாக கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்காப்புல. அந்த படம் வந்து 100% தேட்டர் கொண்டு வரும் சொன்னாப்புல ஒரு நேரத்தில். உங்களுக்கு மீடியா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வந்திருக்க அனைவருமே சேர்ந்து அவர் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக கொண்டு வரணும். ஏன்னா நாங்கள் எல்லா வழியிலுமே தனுஷேகர் எல்லாம் பண்ணிட்டோம். இனிமேல் ரிலீஸ் பண்ணுறது என்ன வழியோ அதையும் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா இப்போ தேட்டர் கிடைக்கிற ரொம்ப பிரச்சனை இருக்குது. அதையும் மீறி தேட்டருக்கெல்லாம் கெஞ்சி எப்படியோ படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அந்த ரிலீஸ் பண்ணும்போது கூட அந்த தேட்டருக்கு அதிகமாக வர மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ளே வர வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதையும் மீறி வருவே உனக்கு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். அண்ணன் சேலம் ஆர்ஆர் இதற்கு அனைத்து கலைஞர்களுக்கும் வணக்கம். ஊடகத்துறைக்கு என் முதல் வணக்கம். இந்த படத்தில் நானும் ஒரு சிறு கேரக்டரில் அண்ணனுக்காக பண்ணி கொடுத்தேன், நட்புக்காக. ஆகையினால் அவர் மிக 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 சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறாரு. சிறு படங்கள் இருக்கிற சிரமங்கள் எவ்வளோன்றது தெரியும். இன்னைக்கு இருக்கிற துறையில் இந்த மாதிரி சிறு படங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி தரணும். அண்ணன் சொன்னது போல இவங்களாம் துணை இருந்து அவருடைய இந்த படம் ரிலீஸுக்கு சப்போர்ட்டாக இருந்து அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். அண்ணன் சொன்ன அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் என்று நினைக்கிறேன். அவர் அந்த கஷ்டத்தை உணர்ந்த வாசி தான் இந்த அளவுக்கு அவரை பற்றி பேசியிருக்கிறாரு. இதில் என் அன்பன் பிச்சாண்டி ஹீரோவாக துணை கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அடுத்த ஹீரோவாக. அதனால் டைரக்டருக்கு எடிஷனுக்கு இசை ரொம்ப நல்லா இருந்தது, ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பு, அண்ணனுடைய நடிப்பு தனசேகரோட நடிப்பும் சிறப்பு. இந்த சிறு படமாக இருந்தாலும் இதை பெரிய வெற்றியாக அமையறதுக்கு இந்த 2004 எனக்கு சேலமலா துணைராஜ் மனதார நான் வாழ்த்துகின்றேன். மாபெரும் வெற்றி அடைந்து ஒரு அடுத்த படத்தை இன்னும் சிறப்பாக எடுக்க வேண்டும். இது பல கஷ்டங்களை கடந்து வந்த படம். அவர் கஷ்டம் வீண் போகாது என்கின்ற இந்த புத்தாண்டுல ஆண்டவன் மீது ஆணையாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று மனதார நான் வாழ்த்துகின்றேன். குழந்தைய அழைச்சிக்கிட்டு என்னோட ஆஃபீஸுக்கு 3 மாடி என்னோட மாடி திருப்பதி போகிறது ஒன்று தான் என்னோட ஆஃபீஸுக்கு வந்துருக்கேன். உண்மைதான், ஏதாவது சிரிக்கிற போகிறேன். உண்மைதானே, திருப்பதி போகிறது என் பில்டிங் வந்தால் வேலை முடிஞ்சு இப்படியே படம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு ஓடு ஆண்டவன் வரல அந்தமாரி வரும். குழந்தைட்டு என்னம்மா நம்ம இதுமாரி இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். ஒரு வாக்கு நான் பேசுகிறேன். இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு தான் அந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும், ஓடணும். நன்றி. ஷார்ட் டைமில் ரொம்ப நன்றி. ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப நன்றி. வருவேனுக்காக ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. எங்கள் டீமோட ஃபுல் எஃபெக்டும் பார்த்தீங்கன்னா 100% போட்டிருப்பாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. இப்போ தியேட்டர்ல வந்திருக்கு. இதுவே எனக்கு சக்சஸ் தான். ஸோ வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே தியேட்டரில் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் எங்களுக்கு தேவை, எங்கள் டீமுக்கு தேவை. டீம் வருவேன் உனக்காக டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா நான் குழந்தையும் வச்சுட்டு அந்த டைமில் அவங்க என் குழந்தைய பார்த்துப்பாங்க. அவங்க ஷூட் முடிச்சுட்டு அவங்களோட சீன் முடிஞ்சிச்சுன்னா நீ குடுமா நான் வச்சுக்கிறேன், நீ போய் ஒர்க் பாரு அப்படின்ட்டு ஒருத்தரும் சரி, ஹீரோலேருந்து பாபான்னா இவங்க எல்லாருமே சரி, எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கான சக்ஸஸ் தான் சின்ன பர்சன்ட் இது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். உங்களுக்கான சப்போர்ட் எனக்கு தேவை. என்ன ஜானர் படம் இது? ஆக்சுவலாக த்ரில்லர் பேஸ் தான், கமர்ஷியல் மூவி. எல்லாருமே பார்க்கலாம், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். ஒரு வல்கரான சீன் எதுவுமே இருக்காது, இந்த கண்ணை மூடுற மாதிரியோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளில் படப்பிடிப்பு நடத்துவீங்க சார்? சென்னை, அப்புறமேட்டு குன்னூர், இந்த 2 லொகேஷன்ஸ். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்ணீங்க. ஆமா. இந்த படத்துல நீங்க வந்து எந்தெந்த போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்க, இல்ல சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வந்து மணி தான் சார். மணி தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். கடவுள் புண்ணியத்துல வந்து எப்படியோ வந்து எங்களுக்கு நாங்க மேனேஜ் பண்ணி இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம்.
லொகேஷனும் சரி எல்லாருமே வந்து லொகேஷன்லயும் இப்ப நம்ம ஒரு ஊர் தாண்டி போறோம், அங்க யாருமே தெரியாது. ஸோ எனக்காக எங்க டீம் பார்த்துட்டு ரொம்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கூட கேமராமேன் எடுத்து தரல, அதுவும் ரொம்ப பஞ்சாயத்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணி ஆயிடுச்சு. ஒரே போன்ல பண்ணி வர வச்சு அப்புறம் 2 பேரும் தன சைட பண்ணி கூட்டு வச்சு சார் ரொம்ப அந்த ஹார்ட் டிஸ்க் படம் வெளியாகுதுன்னா அந்த பிரச்சனை முடிச்சு நீ வந்து அந்த பொண்ணு பாப்பா ஆளுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு திரைக்கு வந்து அது பெரிய சாதனை. சார் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஹார்ட் டிஸ்க் வாங்குறதுக்குள்ள நாங்க ரொம்ப இதுவாயிட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்ல குன்னூர்ல கூட சரி, நாங்க எடுத்த லொகேஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு போக முடியாத ஒரு பிளேஸ் தான். காலில் ஹீரோயினுக்கும் சரி எனக்கும் சரி காலில் அட்டைப்பூச்சி எல்லாம் கடிச்சு என் கால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு 30 கிட்டக்கு அட்டைப்பூச்சி ஓட்டிட்டு இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் இந்த படத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதுல வந்து எனக்கு அந்த பெயின் வந்து தெரியல. கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ணி வந்த மாதிரி இருக்கு. இல்ல சார், கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ண மாதிரி இல்ல. என் படத்துக்கு என்ன தேவையோ அது வச்சிருக்கேன். நீங்க படம் பாருங்க, படம் பாத்தீங்கன்னா தெரியும். டைலாக்ஸ் இருக்கு சார், அது நிறைய படத்துல பாத்தீங்கன்னா செட்டியார் ஐயான்றாங்க, நிறைய இப்போ கமல்ஹாசன் சார் படத்திலே பாத்தீங்கன்னா செட்டி இதெல்லாம் சொல்றாங்க. சோ அது ஒண்ணும் இல்ல, என் படத்துக்கு என்ன தேவையோ நான் அதை வச்சிருக்கேன். நான் தப்பா யாரையும் எதுவும் தப்பா சொல்லல. நீங்க படம் பாருங்க. ஊர் பஞ்சாயத்துங்கிற மாதிரி ஒரு டைலாக்ஸ் இருக்கு சார், ஆனா ஜாதி சம்பந்தப்பட்டதெல்லாம் இல்ல. மேடம், இந்த சினிமாவில் வந்து பெண் இயக்குநர்கள் வந்து ரொம்ப குறைவானதா இருக்காங்க. நீங்க ஒரு எந்த நம்பிக்கையில வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து நான் அப்பா இருக்க நம்பிக்கையில வந்து சார். படத்துல யாரு ஆர்டிஸ்ட், எவ்வளவு சாங்ஸ் இருக்கு சார்? மொத்தம் 3 சாங்ஸ். 1 லவ் சாங்ஸ், 1 ஐட்டம் சாங்ஸ், இன்னொன்னு அம்மன் சாங்ஸ். 3 சாங்ஸ் இருக்கு. டைரக்டர் ஆகணும்ன்றது சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு கனவா இல்ல அது புதுசா ஏதாச்சும் தோணி டைரக்டர் ஆகணும்? அப்படி இல்ல சார், எனக்கு சினி ஃபீல்ட்ல வரணும்னு ஆசை. பட் ஆனா வந்து நான் போன இடத்துல எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் இது கிடையாது. ஒருத்தர்கிட்ட போய் சான்ஸ் கிடைக்கும், டைரக்ஷன் இந்த மாதிரி ஸ்டோரி இருக்கு சார் நீங்க பண்ணுங்க அப்படின்னும். அவர் என்ன சொன்னாருன்னா வந்து, நீ எந்த தைரியத்துல நீ உள்ள வர, நீ லேடிஸ், நீ வந்து என்ன நீ சாதிக்க போற, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, நீ போய் அது பாருமா, நீ எல்லாம் ஃபீல்டெல்லாம் வர வேணாம் அப்படின்ட்டு. எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்தது. அப்பா பாத்தீங்கன்னா நிறைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு, பட் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல. ஃபேஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அப்புறம் அப்பா கிட்ட ஒரு நாள் நான் போய் கேட்டேன், ஏன்பா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற, என்கிட்ட ஒரு வாட்டியாச்சும் அம்மா நீ இது பண்றியான்னு கேட்டிருக்கீங்களான்னு அப்படின்னு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னாரு. நீங்க எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டீங்க, ஆனா என்கிட்ட கேட்கல. நீங்க நான் பண்றப்பா, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, உங்களை நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன்ப்பா அப்படின்னு. அப்புறம் அப்பா ஹெல்ப் பண்ணாரு. இப்போ படம் ஃபுல்லா வந்துருக்குன்னா அப்பா மட்டும்தான், அப்பாவால மட்டும்தான். இந்த அளவுக்கு நான் முடிச்சிருக்கேன்னா அது அப்பாவால மட்டும்தான். நான் அந்த கேள்வி கேட்டேன், நிராகரித்த தயாரிப்பாளர் இதை பார்க்கும்போது என்ன நினைப்பாருன்னு நினைக்கிறேன்? நான் எதுவும் சொல்லணும், இந்த படம் பார்த்தா அவருக்கே புரிஞ்சிடும் நினைக்கிறேன். சார், தமிழ் செல்வன் சார், நீங்க அடுத்தது என்ன படம் சார் கண்டிப்பா இருக்கீங்க? அடுத்ததா நீங்க ஒரு படம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா, சொந்த படம் தான், கடவுள் 2. என்ன நிலையில சார் இருக்கு? இப்போ எடிட்டிங்ல போயிட்டு இருக்கு. வேற ப்ராஜெக்ட் ஏதாச்சும் கமிட் ஆகிருக்கலாம்? இந்த படம் பண்ணிட்டு பண்ண போறேன், நிச்சயமா பண்ணுவோம் அடுத்த படம். சார், ஹீரோவா பண்ற மாதிரி நடிச்ச படம். ஹீரோவா பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா இல்ல, இருக்கா? ஹீரோவுக்கு வந்து சோதனையா? பண்ணிட்டு இருந்தீங்க கேக்குறது நீங்க இப்பவே ஹீரோ தான் இருக்கீங்க, படத்துல இப்ப ஹீரோ வரீங்க. பிசினஸ்ல ஹீரோவா இருக்காரு, சினிமால ஹீரோ வரான்னு கேக்குறேன். இல்ல, எந்த துறையில ஜெயிச்சாலும் அது ஹீரோத்தனம் தான். ஒரு கம்பெனியில கூட என்ன கேட்டாங்க, தந்தி டிவில கேட்டாங்க, உங்களுக்கு அரசியல்ல வர முதலமைச்சர் அவர் ஆசையா இருக்கானே. நான் இப்பவே என் துறைக்கு முதலமைச்சர் தான் சொன்னேன். அவங்க பதவியில அவங்க அரசியல் அவங்க முதலமைச்சரா இருக்காங்க, ஏற்றுக்கொண்டதுல. நம்ம துறையில நம்ம ஜெயிச்சா நம்ம அந்த துறைக்கு முதலமைச்சர், அவ்வளவுதான் வாழ்க்கை. உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே உங்களை மாதிரி ஓனராவே இருக்காங்க, அவங்களும் அதே நிலையிலேயே வச்சிருக்கீங்க. அவங்க ஒரு பிசினஸ் மேனுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? தன்னை போல பிறர் நினை, தனக்கு கிடைச்ச வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரையும் மனிதன், நம்ம பிறந்து மனிதன் பேசிட்டா போகுது, தமிழன் பேசிட்டா போகுது, இந்தியன் பேசிட்டா போதாது. மனிதன் மனிதனா இருக்கணும், இந்தியனா இருக்கணும், தமிழனா இருக்கணும், அந்த உணர்வோடு இருக்கணும். தனக்கு மட்டும்தான் கிடைச்ச வாழ்க்கையை பிறருக்கும் வழங்கணும். யார்கிட்டையும் கை நீட்டி வாழாதீங்க, உழைத்து வாழுங்க. உடல் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து. எத்தனையோ பேரு கைகாலோட, கண்களோட, கால்களோட, கேட்கும் செவித்திறன், பார்க்கும் கண் திறன், சுவாசிக்க மூக்கு, பேச வாயி, துடிக்க இதயம் எல்லாமே நல்லா இருக்கும் போது உழைத்து வாழுங்க, யாரையும் கெடுத்து வாழக்கூடாது. ராஜமௌழி சார் படம் பண்றதா சொன்னாங்க. இல்ல இல்ல, அது நான் ஒத்துக்கல. அது வெளிநாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டா வந்து பேசினாங்க, நியூசிலாந்து அந்த மாதிரிலாம் இருக்கட்டு, அதுக்கு நான் உடன்படல. ஏன்னா என் தொழில் அப்படி, உங்களுக்கு தெரியும், ஒரு ஹோட்டல் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு. ஏதோ இங்க இருந்துகிட்டே இருக்கிற கலைஞர்கள், நான் சினிமாவில் நடிப்பது எனக்காக கிடையாது, சார்ந்த என்னை விரும்பி வந்து கேட்டுக்கிறீங்களுக்காகவும்
டைரக்டருங்களுக்காகவும் தான் நான் படம் நடிக்க போனதே தவிர எனக்காக கிடையாது. நிச்சயமா அந்த உண்மை. சரி, போயிட்டோங்கிறதுக்காக அது ஒப்புக்க கூடாது, அதை சிறப்பா செய்யணுங்கிற எண்ணத்தோட பண்ணிட்டு இருக்கேன். சார் அன்பு சொல்லுங்க சார், நீங்க சமீபத்துல ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிருந்தீங்க திரையரங்கு வந்து ரொம்ப குறைவா தான் கிடைக்குது சிறு படங்களுக்கு. நான் வந்து அதை மண்டபத்துல திரையிடுறேன் சொன்னீங்க. இதுக்கும் இந்த படத்துக்கும் குறைவான திரைகளை வச்சு அந்த தியேட்டர்ல வந்து படத்தை கம்மியா கிடைச்சுன்னா நீங்க வந்து இந்த மண்டபத்தில் வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது என்ன நிலையில இருக்கு சார்? அது மண்டபத்தில் பேசியாச்சு, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த இருக்கிற மால் தியேட்டர் முழுக்க பாத்தீங்கன்னா எங்க தியேட்டர் சுத்தமா மதிக்கிறதே இல்லை. போனால அதை மீறி நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு ரிலீஸ் பண்ணா கூட 50 தியேட்டர் போய் நல்லா கேட்டுங்க. கீப்புக்கு வந்து எங்களுடைய சங்கத்துக்கு 50 தியேட்டர் வந்து 4000 தான், மொத்தம் 2 லட்சம் தான். மேற்கொண்டு அந்த ஜிஹெச் 68 ரூபா கட்டணும். மொத்தம் 2,68,000 ரூபா கட்டினா 50 தியேட்டர் தமிழ்நாடு போய் ரிலீஸ் பண்ணலாம். ஆனா 50 லிட்டர் நாங்கள் லெட்டர் கொடுத்தா கூட இவங்க ரிலீஸ் பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா மொத்தமே 8 தியேட்டர் 10 ரூபா ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே முடியல. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், கல்யாணம் பண்ற எல்லாரையும் வர வச்சு பேசிட்டேன். ஏற்கனவே சொன்ன பிரசாதத்துல திருப்பி பேசியிருக்கோம். ஆனா இப்ப 2024 கண்டிப்பா தொடங்கி அதை பண்றது வேலையை பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து இருக்கிற எல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்களும் எங்களுடைய சிறுமுறை அதிகமா நீங்களும் பப்ளிசிட்டி பண்ணாதான் தெரியும். நன்றி. வேற சார் நீங்க ஒரு படம் நடிச்சிருக்கீங்களா சார்? அது எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? நான் நடிக்கலையே படம் நீங்க ஒண்ணு பிளான் பண்ணிருக்கீங்க? இல்ல, சுட்டுத்தல்லுன்னு ஒரு படம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது 2024 கண்டிப்பா ஆரம்பிக்கும். 2024? ஆமா, படத்துல சுட்டுத்தல் மாதிரி இருக்கும் சார். யார சுட்டு தள்ளுற போல இந்தியாவோட இந்தியாவோட அத்தனை அக்யூஸ்ட் இந்தியாவோட அத்தனை அக்யூஸ்ட் அதுதான் சுட்டுத்தல். சுட்டுத்தல் தட்டி தூக்க 2 வச்சிருக்கோம். அது ஏன்னா சங்கத்துடைய டைட்டில் எங்களுடைய உரிமைங்கிறதுனால ஒன்னு சுட்டு தள்ளுவோம், இல்ல தட்டி தூக்குவோம். இந்த சப்சிடி கவர்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். இந்த சப்சிடி என்னன்னா இப்ப கேரளா, ஆந்திரா, கர்நாடகா பாத்தீங்கன்னா சென்சார் பண்ண உடனே கொடுத்துருவாங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுதான் நான் வந்து எஸ்சி சார் கூட பேசிருக்கேன். நாங்களும் அதிக ஒரு கோரிக்கை வைக்கிறது என்ன காரணம்னா, படத்தை பண்ணிட்டு அந்த மானியம் வாங்குறது பாத்தீங்கன்னா பில்டிங்ல ஓமந்துறையில போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை போட்டு பார்க்க 1 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேண்டியாலே அவங்களும் கட்சிக்காரர் அப்படிங்கிறத அது ஒரு இதாகி நம்ம ஒரு வருஷத்துக்கு 30 படம்னா 20 படம் அவங்களுக்கு வேண்டிய அளவு ஒதுக்கிறாங்க. பாக்கி இந்த சிறு படத்துல கொடுக்கறதே இல்லை. இவங்க வந்து அலைஞ்சு கிழஞ்சு இங்கேயும் போய் கடைசியா என்ன எனக்கு கொடுக்கல போல அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா, அப்பா எப்படியாவது ட்ரை பண்ணி பார்ப்போம், வந்தா பார்ப்போம் அப்படின்னா. அதுதான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப இவர மாதிரி ஆளுங்கெல்லாம் பாருங்க, அடுத்த படம் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் பிடிக்க ரொம்ப கஷ்டப்படணும். அதே சென்சார் பண்ணிட்டாருன்னா இப்ப வந்து சென்சார் பண்ணோடனே கவர்மெண்ட் மானியம் கொடுக்கல. அது 7 லட்சம். ஏன்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டே சென்சார் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. அது இவர் தான் தனிச்சா தான் பிடிச்சாரு. அதுக்கு மேல யாரும் இல்ல. அந்த சென்சார் வச்சுதான் இப்ப கேரளா நீங்களாம் பார்த்தா தெரியும், கர்நாடகா பாத்தீங்கன்னா அந்த சென்சார் பண்ணி சர்டிபிகேட் காமிச்சாலே அந்த கவர்மெண்ட் தலைமை செயலர் செக்க போட்டு கொடுத்துறாரு. அந்த மானியம் 10 லட்சம் 10 லட்சம். இப்ப அதே மாதிரி தந்தி டிவி உங்களுக்கு தெரியும். அது வந்து இப்ப தந்தியில பார்த்தா தெரிஞ்சு வந்து உங்களுக்கு 4 விளம்பரம் கொடுக்குது. ஒரு விளம்பரம் வந்து 1,80,000 ரூபாய், 2 லட்சம் வந்து எல்லாம் சேர்த்து நான் 8 லட்சம் ரூபாய். அதை சென்சார் பண்ணி கிளியன்ஸ் கொடுக்குறேன் பாருங்க கடைசியாட்ட. இவர் கொடுத்த உடனே அதை கொண்டு போய் தந்தியார் கொடுத்தா உடனே வெள்ளி சனி ஞாயிறு 3 விளம்பரம் போட்டு பேச்சு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வெற்றிகரமா 2ஆம் நாள் ஒரு 4 விளம்பரம், அது 8 லட்சம். தமிழக அரசு கொடுக்குறது 7 லட்சம். அந்த ஏன் தந்தி இப்ப தினத்தந்தியில கொடுக்கும்போது அந்த 7 லட்சத்தை நேரடியா கொடுத்துட வேண்டியதானே? அது எதுக்கு குழு அமைக்கிறீங்க? அதுல வந்து 2 பேர் சாப்பிடறான், 2 பேர் ஏமாத்துறான். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டியில உள்ளவங்க நம்மளால அவனுக்கு கூட நம்மளால கூட அப்படியே அப்படிங்கிற அது மாதிரி நிறைய நடக்குது. இதுக்காக என்ன சொன்னேன், எந்த ஒரு கவர்மெண்ட் இந்த முதலமைச்சர் சொல்ல எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சினிமாக்குன்னு ஒரு வாரியத்தை ஒதுக்கல. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்து ஒதுக்கிடுங்க. ஏன்னா இப்ப இவருக்கு இந்த 7 லட்சம் மானியம் வந்துருச்சுங்க. இதை வச்சு அடுத்த படத்தை எடுப்பாரு இல்லையா? ஏதோ ஓரளவுக்கு அடுத்த வேற 2 பேர் உருவாக்குவாங்க. அடுத்த படம் பண்ண உருவாங்க. உங்களை மாதிரி படம் பண்ணுறது வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா அதிகமா கவர்மெண்ட் சொல்றாங்க. அதே மாதிரி மண்டபத்தை ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 7,500 கல்யாண மண்டபம் இருக்கு. ஒரு டிக்கெட் 50 ரூபா போட்டீங்கன்னா தண்ணி அடிக்கிறவங்களையோ கம்பெனி தவிர எல்லாம் அலோவ் பண்ணி அவங்களும் சினாசி அவங்களே வேண்டிடலாம். அப்ப தின்னுட்டு மெயின் வந்து பாத்தீங்கன்னா திங்கிற பொருள் அதிகமா தேட்டர்ல விலை வைக்க சொல்லிட்டு யாரும் தேட்டருக்கு வரல. அதோட பார்க்கிங் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 40 ரூபாயா 40 2 மணி. அதே அங்க பாத்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் விட்டா ஒரு மண்டபத்துல மினிமம் 300 பேர் உட்காரலாம். அந்த மண்டபத்துல எல்லா வசதியுமே இருக்கு. சேர்ல இருந்து ஏசில இருந்து எல்லாமே இருக்கு. ஸ்கிரீன் மட்டும் தான் இல்ல, அது சில இதுல பாத்தீங்கன்னா ஸ்கிரீனே வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க என்னன்னா இந்த சவுண்ட் வெளியில வர அளவுக்கு அது செலவு பண்ணா பண்ணிக்கிறேன்றாங்க மண்டபத்துக்காரங்க. அப்ப இது 2ஐயும் கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னா டோட்டலா தமிழ்நாட்டுல எப்படி இப்ப இந்திய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா படம் எந்த படம் தான் ஓடுது, ஆந்திரா எல்லாம் ஓடுது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் தியேட்டர் கடையில படம் ஓடல. இதை மாத்தணும்னா இந்த தமிழக அரசு சேர்ந்து இது சப்சிடியையும் இந்த மண்டபத்தில் என்ன ஒண்ணு இல்ல, என்னை கல்யாணம் அன்னைக்கு படத்தை ஓட்ட வேண்டியது, கல்யாணம் இல்லாத ஓட்டிங்க
டிக்கெட் 50 ரூபா எங்கேயோ போயிருமே. அப்ப கவர்மெண்ட்டுக்கு வருமானம், ஏன்னா எல்லாம் ஜிஎஸ்டி ஆகி போச்சு. இப்ப நீ ஏமாத்தாம இல்ல, ஏமாத்து வேலையே கிடையாது நீ ஆயிரம். அதனால 100% 2024 மண்டபத்தையும் சப்சிடி மத்திய அரசு கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னா எல்லா சினிமா நல்லா இருக்கும். இது மாதிரி ஆளுங்களாம் வளருவாங்க. நன்றி. ப்ரொடியூசர் சார், நடிகர் விஷால் வந்து 4 கோடி ரூபாய் இருந்தாதான் சினிமா துறைக்குள்ள வாங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட்ல பண்ணி சக்சஸ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? விஷால் வந்து 4 கோடி ரூபாய் இருந்தாதான் வரணும்னு சொன்னாரு. இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இங்க வருகை தந்த எல்லாருக்கும் வந்து வணக்கம். இந்த படம் வருவேன் உனக்காக படம் வந்து இது நாங்கள் ஆரம்பிக்கும் போது பல கனவோடு ஆரம்பித்தோம். அது இது முழுக்க முழுக்க ரொம்ப உறுதுணையாக இருந்தது. முதல்ல ஐயா, ஏன்னா நாங்கள் வந்து படத்துக்கு வந்து ஒரு ஃபெமிலியராக ஒருத்தர் போடணும் நடிகரை. ஏன்னா சார்கிட்ட கேள்விகளில் பதில் இருக்கு. கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் போட்டால் தான் படம் ஓடும்னு சொன்னாங்க சில பேர். கமர்ஷியல்னா என்னன்னு தெரியல சில பேருக்கு. ஜெயிச்சவங்க தான் கமர்ஷியல். அவங்க சினிமா துறையில் ஜெயிச்சாங்க, இவர் நிஜத்தில் ஜெயிச்சார். நிஜத்தில் இவர் தான் ஹீரோ. அதனால வந்து இவரோட தொழிலில் வந்து அதிகமான பிஸி சூழ்நிலை காரணம் இவரால் வந்து ஒரு நிறைய பெரிய கேரக்டரை வந்து அவர் என்ன பண்றாருன்னா, இல்லை நீங்க பண்ணுங்க, நானா வந்து உங்களுக்காக கூட இருக்கேன், அதை வருவேன் உனக்காக மாரி எங்களுக்காக வந்து அவர் ஒரு கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் செம்மையா வந்தாலும் அவர் வந்த சீன்ல வந்து வர சீன்ல வந்து மாசம் இருக்காரு. அதனால வந்து நல்லா பண்ணி கொடுத்து போனாரு. அதுக்கப்புறம் வந்து என் நண்பர் பிச்சாண்டி அவர்கள் வந்து இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர், கதாநாயகன், அது கேரக்டர் அவரு பண்ணிக்க. இந்த படத்துல யாரும் ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது. இந்த படத்துல வந்து கதை தான் ஹீரோ. ஏன்னா என் பொண்ணு வந்து விஸ்கா முடிச்சுட்டு இந்த படத்தை பண்ணலாம் உள்ளுக்குள்ளேயே என்ன இருந்தது சொன்னாவோ இந்த கதை நல்லா இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கதை, சின்ன பட்ஜெட்ல ஒரு அற்புதமான படத்தை பண்ணியிருக்கோம். விஷால் சார் சொல்றாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம். ஏன்னா எங்களை போல ஆளுங்கெல்லாம் சின்ன உளிதான் வந்து மலையை பேக்கும்னு தெரியும் உங்களுக்கு. அதனாலதான் அவர் சின்ன பட்ஜெட் படத்தை பார்த்து பயப்படுறாரு, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா சின்ன பட்ஜெட்ல எடுத்த படங்கள் நிறைய படங்கள் நல்லா போயிருக்கு. உதாரணத்துக்கு அவர் நடித்த படம் செல்லமே கூட சின்ன பட்ஜெட் படம் தான். அப்புறம் 4 நாளைக்கு முன்னே, ஒரு வாரத்துக்கு முன்னே உலகநாயகன் கமலஹாசன் சொல்லிருக்காரு, எங்களை ஒரு தூக்கி பேசுறாரு. நீங்க பாத்துருப்பீங்க. எங்களுக்கு என்ன பிக் பாஸ்ல பேசிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, சிறு படம் தான் இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்துட்டு இருக்குனாரா. பாக்கல, எனக்கு சொன்னாங்க, ஆனா நான் இன்ன வரைக்கும் பாக்கல. அதுக்கப்புறம் என்னன்னா, நானே சின்ன படம் தான் வந்தேன் அப்படின்னு யாரே கமலஹாசன் சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 300 கோடி 4,000 படம் எடுக்காதுன்னு சொல்லிருக்காரு. உண்மையாது அப்ப அப்பேற்பட்ட உலக நாயகனே வந்து சிறு படம் தான் நீ காப்பாத்திருக்கு, அதுதான் வாழ வைக்கிறது இருக்கு. உண்மையிலேயே அவர் சொன்னதுக்கு இருக்கு. அத்தனை சினிமாவில் உள்ள பெரிய பெரிய புடிச்செல்லாம் யோசிக்கணும். இப்ப விஷால் சொல்லி பாருங்க, விஷால் வந்து பேசுறதுக்காக பேசுறது, அவ்வளவுதான். அதாவது இந்த படம் வந்து ஒரு அற்புதமான ஒரு படம். நான் வந்து சொல்ல தவிர எங்க ட்ரைலர்ல நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க இது ஒரு 2 நிமிடம் ஒரு முன்னோட்டம் தான். அது இந்த முன்னேற்றத்திலே வந்து சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். இது வந்து எல்லாரும் காதலிச்சு வாழ்க்கையில ஜெயிச்சவங்க அப்படிதான் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பின்னாடி வந்து என்ன நடக்குது, காதலிச்சு அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஓடி போயிட்ட பிறகு அந்த குடும்பத்தை என்னென்ன சூழ்நிலை அனுபவிக்கிறாங்க, அதனால அந்த குடும்ப சூழ்நிலைகள், அப்புறம் வந்து அந்த ஊர் சமூகம் என்ன கஷ்டப்படும், அது மாதிரி உறவினர்கள் என்ன கஷ்டப்படுவாங்க. இப்படி ஒரு அற்புதமான ஒரு படத்தை தான் வந்து இந்த காவியமா அமைச்சிருக்கோம். சிறு படம் பெரிய படமும் இல்லைங்க, எல்லாமே தியேட்டர்ல, பெரிய தியேட்டர்ல எல்லா தியேட்டர்ல ஓட போகுது. இதுல வந்து நீங்க எதை வச்சு சிறு படம் பெரிய படம் சொல்றீங்க எனக்கு தெரியல. எல்லாருமே இந்த கதைக்கேத்த வந்து உருவங்களை தான் நாங்க அமைச்சிருக்கோம். அவர் சிறு படத்துல பட்ஜெட் தான் சொல்றாங்க. இப்ப ரஜினி வச்சு எடுத்தா 500 கோடி வேணும், விஜய் வச்சு எடுத்தா 400 கோடி வேணும். அப்போ வந்து நீங்க சிறு பட்ஜெட் படம் தான் சொன்னது, சிறு படம் சொல்லக்கூடாது. கரெக்டுங்களா? சிறு பட்ஜெட் படம் சொல்லணும், சிறு படம் சொல்லக்கூடாது. நாங்க எல்லாருமே பெரிய படம் தான். எங்களுக்கு பெரிய ஸ்கிரீன்ல போடுற படம் எல்லாருமே பெரிய படம் தான். சின்ன திரைனா சின்ன திரை டிவில போடுறது, பெரிய திரைனா பெரிய திரை. ஓகேங்களா? அது மாதிரி இதுல வந்து எல்லாம் இதுவும் பெரிய படம் தான். ஏன்னா வந்து நண்பர் தலைவர், அதாவது இந்த சிறு முதலீட்டை வந்து ஜெயிச்சு தரணும்னு சொல்லி உறுதுணையா நிற்கிறாரு. அதே போல புதுசா ஒரு தொழில் தொடங்கணும், அவங்களுக்கு வந்து நான் உறுதுணையா நிப்பேன். இது போல ஒரு நல்ல மனிதர் கூட இருக்காங்க. இது போல இருக்க வரைக்கும் எங்களை போல ஆளுங்க வந்து என்னைக்குமே கீழே போக மாட்டாங்க. வேற என்ன கேட்குறீங்களா?
மகள் உங்களை ஏற்றிருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது தூரமா இருந்து என் பொண்ணு எப்பவுமே பெத்தவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து தூக்கி பார்த்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் நான் பெத்த பொண்ணு வந்து ஒரு படத்தை இயக்கி உங்க முன்னாடி அவர் நிற்கும் போது நான் தூரமா வந்து ரசிக்கும் போது நான் சாதிச்சிட்டேன். அவ்வளவுதான் என் கடமையை ஒரு அப்பாவா ஒரு குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமை நான் செஞ்சுதான் நினைக்கிறேன். மகள் உங்களுக்கு சொன்ன கதையை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப இது நீங்க 2 வாட்டியே பார்த்திருப்பீங்க, நான் பல வாட்டி பார்த்தேன். ரொம்ப ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது குறிப்பாகுது. இன்னொன்னு நான் சினிமால வந்து பல வருஷமா நான் போராடின்னு இருக்கேன். அது என் பொண்ணு மூலியமா வந்து திரையில வந்து என்ன பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கதை உங்களுக்காக ரெடி பண்ணதா இல்ல கதை டிமாண்ட் பண்ணி நீங்க அதில் நடிச்சீங்களா? இல்ல இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்துக்காக ரெடி பண்ணது. அதுல சந்தர்ப்ப சூழ்நிலை நான் உள்ள நுழைய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த மூவில மெயினான சாருக்கு நான் தான் பேரா பண்ணிருக்கேன், ஹீரோயினா பண்ணிருக்கேன். எல்லாரும் இந்த மூவி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சார் ரொம்ப நாள் அச்சீவ்மெண்ட் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இந்த மூவியை வந்து எடுத்திருக்காங்க. எல்லாரும் எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கணும். படத்தை பார்த்துட்டு எல்லா ரிவ்யூஸ் நல்லபடியா கொடுங்க. அவர் ரொம்ப இது வந்து தன்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்டா எடுத்திருக்காங்க. எனக்கும் இதுல நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரஸ் மீட்டிங் லேட்டா வரீங்களா? ஷூட்டிங் கரெக்டா சரியான டைம் பண்ணீங்களா? நான் வந்து இப்போ ஒரு படத்துல 11 ஒரு படத்துல பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஷூட் அதை முடிச்சுட்டு இங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சாரி. அத கீழ வச்சீங்க மைக்க. சைலன்ட். மைக்க கீழ வைங்க, ஒன்னு பிடிச்சிருக்கு. அப்படியே சைலன்ட் போடுங்க. நான் இங்க இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன். அந்த மைக்க கீழ வைங்க. கூப்பிடுறேங்க, இங்க நான் கலந்துட்டேன், கூப்பிடுறேன். சாரி. என்னால நான் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி இருக்கவ கிடையாது, முன்னேற்பாடா இருக்கிறவங்க தான். பட் இன்னைக்கு என்னால லைட்டா பிடிச்சிருக்கு. அது கீழ இருக்கு. போதும். சரியா? போலாம். அது பரவாயில்ல சொல்லிட்டீங்க. என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல லேட் ஆயிடுச்சு. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல, பிஃபோரா வந்துடுறவ. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்களுக்கே தெரியும். என்னை கூப்பிட்டு போயிட்டு 2 நாளா இதுல என்ன மாதிரி ரோல் பண்ணி அது சொல்லுங்க. என்ன கேரக்டர் அது சொல்லுங்க. நான் வந்து சாருக்கு பேரா பண்ணிருக்கேன். சாரான ஒரு பாதிக்கப்பட்ட ஒய்ஃப். அவர் ஊர் வேலையை பார்க்க போயிடுவாங்க. நாங்க வீட்டுல வந்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் அவர் லாஸ்டா சொல்ற கிளைமேக்ஸ்ல வந்து அவர் உதவுறாங்க ஒரு லேடிக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வரும். நீங்க கதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்டயா? நான் இப்போ வந்து சந்திரமுகி 2ல மனோபால வடிவேல் சார் கூட பண்ணிருக்கேன். மாவீரான் தீனா அவரோட கௌதமன் சாரோட படத்துல பண்ணிருக்கேன் மெயின் ரோலா. ஒரு சாரான்ற ஒரு படத்துல மெயின் ரோல் பண்ணிருக்கேன். இப்போ வரப்போற படங்கள்ல நான் பண்ணிருக்கேன். ஒரு 5-6 படம் பண்ணிருக்கேன். இவர் தான் என்ன மெயினா ஹீரோயினா போட்டிருக்காங்க. இயக்குனர் வந்து அனு அவங்க டைரக்டர் மேடமும் இதுக்கு அவங்களும் என்ன போட்டிருக்காங்க. என்ன செலக்ட் பண்ணாங்க. அவங்க தான் திடீர்னு கால் வந்தது. நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு வந்த ஒர்க்கை நான் எதுவா இருந்தாலும் கிளியரா முடிக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல தான் நான் அவங்க சொன்னதை வந்து நான் உடனே பண்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போன பிறகு தான் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரோல் கொடுத்துருக்காங்க ஹீரோயின். அதெல்லாமே நான் அப்புறமா தான் முடிவு பண்ணுது. யார பத்தி? டைரக்டர் ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன சொல்றது, என்னோட ஃபேமிலி மாதிரி தான் அவங்கள பாக்குறேன். வேற எதுவும் சொல்றது, அவங்கள எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க என் ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி. நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மேல் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஃபீமேல் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? என்ன டிஃபரெண்ட் இருந்துச்சு? ரொம்ப ஒர்க்ல ஆனஸ்டா இருப்பாங்க. அந்த ஒர்க்கை எப்படியாவது ப்ரமோஷன் பண்றதுலயே தான் அவங்க மைண்ட் செட் இருக்கும். அதுலதான் ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க. ஒர்க் மேலதான் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்மளுக்குன்னு எந்த ஒரு அட்ஜஸ்டபிளும் பண்ண மாட்டாங்க. ஒர்க் இது தேவைன்னா எனக்கு இதுதான் தேவை அப்படின்றது நான் பார்த்தேன் அந்த இடத்துல. அது நமக்கு பிடிக்கலனா கூட மூவிக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த அவங்க கிட்ட நான் பார்த்தேன். அந்த ஒர்க் எஃபிஷியன்ட் அவங்க கிட்ட நிறையவே இருக்கு. பொண்ணு எதிர்த்து அப்பா நடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவரை நடிக்க வைக்கிறது. பொண்ணு பக்கத்துல வச்சுட்டு அப்பா வந்து ரொமான்ஸ் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. பேர வேற குச்சி வச்சு அடிக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டே இருந்தான். அதெல்லாம் தாண்டி அவர் நடிச்சிருக்காரு. அடுத்த படத்துல நாங்க வந்து அவரை வந்து தெளிவா ஃப்ரீ ஆக்கிடுவோம். ஓகே மேடம். சார் தமிழ்ச்செல்வன் சார் லாஸ்ட் ஓவர் இருக்காது. கேப்டன் மறைவுக்கு வடிவேல் வரல, அதுக்கு என்ன சார் வந்து அவருக்கு பிரச்சனையா இருக்கும்னு கருதி இருக்கலாம். வேற ஒன்றும் வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா கேப்டனுக்கு ரொம்ப
ஒரு அவருக்கு ஆகாத அரசியல் ரீதியான மோதலுக்கு உங்களுக்கே தெரியும் பத்திரிகை துறைக்கு. சரி, அந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் ரொம்ப நீண்ட கியூ இருக்குது இல்லையா? பீச்சிலிருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற இடத்துல ஒரு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவர் வந்தால் நல்லா இருக்குமான்னு நினைச்சு வராமல் இருப்பார். அது என்ன சொல்றதோடைய அதெல்லாம் கிடையாது. ஒரு மனிதன் இறந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. அது எதிரி எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, நான் என்ன கூட பேட்டி கொடுத்தேன். இப்ப பெரியார் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவை திட்டாத வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட அண்ணா ஜெயிச்ச ஒண்ணு முதல் ஆசீர்வாதம் வாங்கினது பெரியார்ட்ட. அதே அண்ணா இறந்தப்ப பெரியார் கடந்து கதறினாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் இறந்தப்ப எம்ஜிஆர் வந்து 13 வருஷம் அவரு சாவர வரைக்கும் முதலமைச்சர் வந்தார். அப்ப எம்ஜிஆர் செத்தப்ப கலைஞர் வந்து முதல் ஆளா வந்தாரு. அதே மாதிரி எடுத்துட்டீங்க பாத்தீங்கன்னா பெரியார், அது மாதிரி காமராஜர், அது மாதிரி ஜெயலலிதா செத்தது கலைஞர் தெரியாது, கலைஞர் செத்தது ஜெயலலிதா தெரியாது. இவங்க 2 பேரும் இதுதான் உண்மை. அதே மாதிரி விஜயகாந்த் இன்னைக்கு ஏங்க ஒண்ணு இல்லைங்க, நீ முதல்வர் அரசியல் 1000 பேர் இருந்தா கூட அவரு ஒரு தனியா கட்சி போனா கூட கலைஞரும் கலைஞரும் ஜெயலலிதா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் ரஜினி, கமல், இது விஜயகாந்த் அரசியலுக்கு வராம இருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியும். அதையும் மீறி வந்தாருன்னா ஆட்சி சரின்னு சொல்லி விஜயகாந்த் வந்தாரு. அதை மீறி இன்னைக்கு செத்துருக்காருங்கும் போது விஜயகாந்த் இன்னைக்கு வடிவேல உருவாக்குனது மெயின் விஜயகாந்த். ஏங்க எல்லாம் ஒருத்தவர் செத்ததுக்கு அப்புறம் 5000 பேர் 50,000 பேர் வந்தா கூட இவங்க போய் தலையை காட்டணும்லங்க. ஒரு சிஎம் 2 நட வராருங்க. இன்னைக்கு அவருக்கு வேற வேலை இல்லையா? தமிழ்நாட்டுல எத்தனையோ லட்சம் பேர் வேலை இருக்கும்போது அதை விட்டு 2 நட வந்து 72 குண்டு மலைக்கு நின்று போட்டு போறாரு. இவர் சென்னையில இருந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு வச்சு பணம் இல்லையா? என்னால உன்ட்ட விஐபி தர்சன் நான் போல 10 நிமிஷம் போய் பார்த்துருந்தேன். விஜயகாந்த் சார் 10 நிமிஷம் தான். தயார் பசங்க வரணும்னா டக்குன்னு 7 பேர் போன விட்டாங்க. 10 நிமிஷம். ஏன் இன்னைக்கு வடிவேல் தெரியாது, 10 போலீஸ் வச்சுக்கோ, 4 பாடி அடிச்சு கூட்டு போ. யாரு உள்ள வருவா? போலீஸ் மீறி உள்ள வந்து அடிச்சு வருவாங்களா? வடிவேல் சார் வந்து இந்த போண்டாமணி சார் இறந்தது கூட போலன்னு விவேக் இறந்து வரல, யார் சாவு வரல. வடிவேல் சார் வந்து எல்லாருமே நம்ம தான் உருவாக்கணும் காமெடியனா. யார் சாவு வடிவேல் வரல, விவேக் அது இல்ல சொல்றேன். இதனால அண்ணன் சொல்லும் போல சேர் சொல்லும் போல எங்களுக்கு சினிமா தான் முக்கியம். இருந்தாலும் சார் இப்ப விஜயகாந்த்ங்கும் போது இன்னைக்கு சினிமா திரையுலகத்துக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஆளாத விஜயகாந்த் அந்த வார்த்தை நாங்க சொல்றோம். ஆனா இந்த படத்தை நீங்க பெரிய லெவல்ல ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா அவருக்கு விஜய் செருப்பதி இருந்தாங்க, என்ன காரணம் சார்? அதை பத்தி நினைக்கிறீங்க சார்? விஜய் வரதுக்குன்னா நான் 10 நிமிஷம் முன்னாடி தான் நான் போயிட்டு வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து நான் கவனிக்கல, நான் கார்ல வந்து அது என்னன்னா உண்மையா சொல்லட்டுமா, இப்ப என்னமே தெளிவா உள்ளமா அடிக்க மாட்டான். போதையில் உள்ளவ எவனா இருந்தா அதெல்லாம் நம்ம ஏற்க வேண்டியது. என்ன சில பேர் அந்த போதை 2 பேர் ஒரு கோட்டு வாங்கி கொடுத்தாலே சண்டை போடுறாங்க, வாங்கி கொடுத்தா வெட்டுறாங்கிறான், குத்துறான்றான், அடிக்கிறான்றான். அதனால அது விட்டுருங்க. வருவேன் நானே மட்டும் வெற்றி பெறுமாக்குங்க. நம்ம ஒரு எதிரியா இருந்துட்டு போனாங்க என்ன நடக்குங்கிற அண்ணன் சொன்னதே இதுதான். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப யாரா இருந்தாலும் சரி. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, தேவர் ஜெயந்திக்கு போன எடப்பாடி தாக்கப்பட்டாரு. ஏன் தாக்கப்பட்டாரு? தேவர் பகுதியை எடப்பாடி கவுண்டர்